இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கும்பராசி. இந்த கும்பராசிக்கு இந்த புதன் பயிற்சி எப்படி இருக்கு மேம்? ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களே. அவங்களுடைய மனசை இயக்கக்கூடிய காரணியாக இருப்பவரே புதன் பகவான் தான். ஏதாவது ஒரு மருத்துவ உதவி தேவைப்படுறவங்களுக்கு அவங்களால முடிஞ்ச மருத்துவ உதவியை பண்ணலாம். இல்லைங்க, மருத்துவ உதவி பண்ணுற அளவுக்குலாம் எனக்கு வாய்ப்பு இல்லைங்கிறவங்க, அப்போ இந்த நேரத்தில் உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் புதன் ரொம்ப நல்ல அமைப்பில் இருக்கு. இந்த ஜூலை மாதம் நீங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கிற மாதிரி தோணும். மாணவர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கு மேம்? படிப்புக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்ப நல்லாவே இருக்கு. அது ஜோதிடர் யுகம் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்குமே வணக்கம். நான் பாலாம்பிகா. எங்கள் ஜோதிடர் யுகம் சேனலை பிரபலமாக்கி இந்த அளவுக்கு ஒரு கமெண்ட்லாம் கொடுத்து எங்கள் ஜோதிடர்கள் சொல்கிற பரிகாரத்தெல்லாம் அதை அழகாக பண்ணி இன்றைக்கி நாங்கள் நல்லாயிருக்கோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நீங்கள் கொடுக்குற அந்த விஷயங்கள்லாம் அவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னும் உங்களுக்கு நிறைய விஷயங்களை நாங்கள் ஒரு ஜோதிடர் மூலிமா நிறைய பயிற்சி நிறைய விஷயங்கள் எல்லாம் நாங்கள் உங்களுக்கு பரிகாரத்தோடு உங்களுக்கு கொண்டு வந்துட்ருக்கோம். நாங்கள் சொல்கிற ஒன்று தாங்க, நீங்கள் முதல்ல ஃபுல் வீடியோ பார்க்கணும் எப்போவுமே. ஏன்னா நிறைய நடுவில் இப்போ ஒரு ராசிக்கு சொல்கிறாங்கன்னா நிறைய நடுவில் விஷயங்கள், நிறைய நடுவிலே பரிகாரங்கள். இப்போ நீங்கள் அஜாக்கிரதையாக இருக்காதீங்க, இப்போ இது நடக்க போகுது, அப்புறம் இது சால்வ் ஆக போகுது, நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவே. முதல்ல உங்களுக்காக தான், இது எங்களுக்கு இல்லை, உங்களுக்காக தான், இந்த 12 ராசிக்காரங்களுக்காகத்தான் இந்த பதிவே. இன்றைக்கி அப்படி ஒரு அருமையான ஒரு ஜோதிடர், ஏஎல்பி ஜோதிடர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் அவர்களை தான் நம்ம இப்போ சந்திக்க போகிறோம். அவங்க இன்றைக்கி புதன் பயிற்சியை பற்றி சொல்கிறாங்க. இந்த 12 ராசிக்கும் புதன் பயிற்சி எப்படி இருக்க போகுது? ஏன்னா ஒரு பயிற்சிக்கும் ஒரு விஷயங்கள் பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே இருக்குது. இப்போ இந்த புதன் பயிற்சியில் 12 ராசிக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத விளக்கமாக உங்களுக்காக அந்த பதிவை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க எங்கள் சாந்தி தேவி மேடம். நிறைய விஷயங்களை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். ஃபுல்லாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஒரு ராசிக்கும் நீங்கள் தான் பார்த்து உங்கள் பரிகாரத்தை நீங்கள் தான் செஞ்சு நீங்கள் நிவர்த்தியாக ஹாப்பியாக இருக்கணுங்கிறதுக்காக தான். ஓகேவா? இன்றைக்கி அவங்கள சந்திப்போம்மா சாந்தி தேவி மேடமா, வாங்க அவங்கள பார்ப்போம். வணக்கம் மேம். ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். உண்மையில் நீங்கள் சொன்னாவே இனிய நாளாகிடும் மேம். உண்மையிலே அழகாக சொன்னீங்க மேம். இன்றைக்கி புதன் பயிற்சி பார்க்க போகிறோம் இல்லையா? புதன் பயிற்சி அப்படின்னா என்ன, அது எப்போ வருது, அதற்கான அந்த 12 ராசிக்கும் எவ்வளோ நிறைய விஷயங்கள் நடக்க போகுது சொல்லுங்கள் மேம். கண்டிப்பாக நம்ம புதன் அப்படிங்கிற ஒரு கிரகத்தை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்குவோம். இந்த புதன் யாருன்னா வித்தைக்காரகன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் இந்த இடத்துல உட்காந்துருக்கீங்க, இவ்வளோ பேசுகிறீங்க, இவ்வளோ ஃபேமஸாக வெளியில் தெரியுறீங்க, உங்களுடைய நாலேஜை வெளிப்படுத்துறீங்கன்னா அதற்கு புதன் உங்கள் ஜாதகத்தில் வலுத்திருந்தால் மட்டும்தான் முடியும். அப்படியா? ஓ. நம்மளுடைய செயல்கள், புத்திசாலித்தனம், நம்மளுடைய அறிவுத்திறன் எல்லாத்துக்கும் சமயோஜித புத்தி அப்படின்னா அது புதன் தான் கொடுக்கணும். அப்போ இந்த புதன் தான் வித்தைக்கு எல்லாமே அதிபதி. இப்போ பொதுவாக பெருமாளை சொல்லுவாங்க காக்கும் கடவுள் அப்படின்னு. இந்த புதனுக்கு அதிதேவதை யாருன்னா பெருமாள். அந்த பெருமாளுடைய குணம் என்னவோ, அவருடைய தசாவதாரங்களையும் நீங்கள் எடுத்துக்கலாம். சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி, சமயத்துக்கு தகுந்த மாதிரி, இன்னும் சொல்லப்போனால் இந்த கிருஷ்ணாவதாரத்தின் உள்ள அத்தனை கேரக்டரும் இந்த புதனுக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம். ஓ. அவருடைய அந்த சூழ்ச்சியாக ஒரு விஷயத்தை எதிர்கொள்வதாகட்டும். ஆனால் இந்த நல்லவர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர், அதுக்காக தவறுகள் அதிகமாக பண்ணுவாருன்னு இல்லை, சூழ்ச்சி பண்ணுறாருன்னா அது தர்மத்தை காப்பதற்கான சூழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம். அப்போ சுப கிரகங்கள்ங்கிற வரிசையில் இந்த புதனுக்கு முக்கியத்துவம் உண்டு. ஆனால் இவருடைய நிலை எப்படின்னா, அந்த மகாபாரதத்தில் கிருஷ்ணனுடைய ரோல் என்னென்னா பஞ்சபாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நடுநிலையாக இருக்கக்கூடியவர் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த புதன் நடுநிலையாக இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். பச்சோந்தித்தனம் அப்படிங்கிறது இந்த புதனுக்கு உண்டு. அவங்க பக்கம் சேர்ந்தா அவங்க பக்கமும் பேசும், இவங்க பக்கம் சேர்ந்தா இவங்க பக்கமும் பேசும். அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் புதன் பகவான்.
இப்போ இந்த புதன் ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்தால் தான் அவங்க நல்லா படிக்க முடியும், அவங்களுடைய அறிவை பயன்படுத்த முடியும். முக்கியமாக ஜோதிடத்திற்கு இந்த புதன்கிற கிரகம் நல்லா இருந்தால் தான் அவங்க ஜோதிட கால கணிதம் அப்படிங்கிறதே அவங்களால போட முடியும். அப்படியா? அந்த கணிதம் அப்படிங்கிற நிகழ்வுக்கு இந்த புதன் தான் காரணம். இப்போ ஆடிட்டிங் பண்ணுறவங்க, எழுத்துத்துறையில் இருக்கிறவங்க, இசைத்துறையில் இருக்கிறவங்க, அவங்க எல்லாருக்குமே கால்குலேஷன் லைனில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அளக்கிறது, கணக்கு பண்ணுறது, இது எல்லாத்துக்குமே புதன் தான். ஒரு வியாபார தந்திரம் அப்படின்னா அங்கேயும் புதன் தான் பேசணும். இப்போ நம்ம வியாபாரம், இப்போ நிறைய கடைத்தெருவுக்கு போகிறோம், அதில் யார் நமக்கு பிடிச்ச மாதிரி பேசுகிறாங்களோ அவங்கள்ட்ட தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் இந்த புதன் வந்து நம்மளை ரொம்ப வசீகரிக்கக்கூடிய தன்மை இந்த புதனுக்கு அதிகமாகவே உண்டு. காதல் கிரகம் யாருன்னா அந்த புதன் தான். அது அவ்வளோ அழகாக பேசும். அதனால இந்த புதன் ஒருத்தருடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. நம்மளுடைய உடம்புல நம்மளுடைய தோலுக்கு புதன் தான் காரகம். அதே மாதிரி பச்சை நரம்பு ஓடுது இல்லையா, அந்த பச்சை அப்படிங்கிற அந்த நரம்புக்கு புதன் தான். அப்போது இவ்வளோ ஒரு நன்மைகளை தரக்கூடியவர் இந்த புதன். இந்த புதனுடைய பெயர்ச்சியை வந்து பெருசாக யாரும் கண்டுக்கிறது இல்லை. காரணம் என்னென்னா, நம்ம வீட்டுக்கு மாதம் விருந்தாளிகள் வந்தால் நம்ம கவனிப்போமா என்ன, அவங்க எப்போதும் வர்றவங்க தானே அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் என்னைக்காவது வருஷத்துக்கு ஒரு தடவை வர்றவங்கள நல்லா விழுந்து கவனிப்போம். அதே 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை வர்றவங்கள, இன்னும் 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை வர்றவங்கள, அப்போ லாங் கேப்பில் வர்றவங்க. அதே மாதிரி தான் இந்த கிரக பயிற்சிகளில் குரு 1 வருஷத்துக்கு ஒரு தடவை பயிற்சி ஆவார். அப்போ அதை ரொம்ப ஃபெமிலியராக பேசுகிறோம். 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய ராகுகேதுவை பற்றி பேசுகிறோம். 2.5 வருஷம் கழித்து வரக்கூடிய சனி பயிற்சியை பற்றி பேசுகிறோம். ஆனால் இந்த புதன் பயிற்சிகளை நம்ம கணக்கில் எடுத்துக்கிறது இல்லை. ஆனால் கணக்கில் எடுத்துக்கணும். அப்போ கணிதத்துறையில் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்களோ, எழுத்துத்துறையில் யாரெல்லாம் இருக்காங்களோ, படிக்கிறதுல நல்ல ஒரு அறிவாளியாக ஒரு குழந்தை இருக்கணும், நல்ல ஒரு ஆக்டிவேஷனில் இருக்கணும், அறிவுத்திறனில் இருக்கணும் அப்படின்னா அதற்கு புதனுடைய அமைப்பு தான் ரொம்ப தேவை. அந்த புதனுடைய பயிற்சியை தான் நம்ம முக்கியமாக கவனிச்சாகணும். இந்த புதன் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன கேரக்டரை வாங்கி செயல்படுத்துகிறார், எப்படியெல்லாம் அவங்களுக்கு பலன்களை தரப்போகிறார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதில் இந்த கடகத்தில் இப்போ புதன் வந்து சஞ்சரிக்கக்கூடிய பயிற்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா புதன் பெரும்பாலும் ஒரு ராசியை விட்டு ஒரு மாதம், சுமார் தோராயமாக ஒரு மாதம்னு எடுத்துக்கிறது உண்டு. ஆனால் ஒரு மாதம் துல்லிதமாக அவருக்கு ஒரு பயிற்சி அடைவாரா அப்படின்னா கிடையாது. அது 25 நாள்லேயே மாறும், 20 நாள்லேயே மாறும். இந்த மாதிரி அதுக்கு கால அளவுகள் ஃபிக்ஸட் அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் இப்போது இந்த கடகத்தில் 32 நாட்கள் இந்த புதன் பயிற்சி ஆகிறாரு. இந்த 32 நாளில் மிதுன ராசிக்கு போயிட்டு திரும்ப கடகராசிக்கு வந்து வக்ரமாகி இந்த மாதிரி சில ரெட்ரோ கிரகமாக அவர் வேலை செய்ய போகிறார். இப்போ இது எப்படி இருக்குது? உலக அளவில் மக்களுடைய புத்தியில் தடுமாற்றம் அப்படிங்கிறது உண்டு. எந்த நாடுகளாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி ஒரு முடிவு நாளைக்கு ஒரு முடிவு, இரட்டைத்தன்மை அப்படிங்கிறது இந்த புதனுக்கு உண்டு. அதனால் ஒரே சிந்தனையில் ஒரே முடிவில் இருக்கவே மாட்டாங்க. இந்த கடகத்தில் புதன் சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் நீங்கள் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு தான் எந்த ஒரு செயலையுமே செய்யணும். ஒருத்தர் வார்த்தையை நம்பி நான் செஞ்சுட்டேன் அப்படிங்கிறது தான் சொல்லவே கூடாது. இது ஒரு எச்சரிக்கை பதிவு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த புதன் சரியில்லாமல், ஏன்னா அவரே தடுமாற்றத்தில் இருக்கும்போது நம்மளுடைய மனநிலையிலையும் அந்த அளவுக்கு தடுமாற்றத்தை கொடுப்பார் அப்படிங்கிறது பொதுவான பலன். ரொம்ப சூப்பராக அழகாக சொன்னீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கும்பராசி. இந்த கும்பராசிக்கு இந்த புதன் பயிற்சி எப்படி இருக்கு மேம்? ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களே. அவங்களுடைய மனசை இயக்கக்கூடிய காரணியாக இருப்பவரே புதன் பகவான் தான். அதே நேரத்தில் மனத்தை மாற்றக்கூடிய சித்த பிரமைன்னு சொல்லுவோம். சித்தம்னா மனசு. அந்த சித்தத்தை பிரமையாக்கி பைத்தியகாரத்தனமாக மாற்றுவதும் இந்த புதன் தான் காரணம். 2 ரோலையும் இங்கே வச்சுக்கிறார். தெளிவாக வச்சுக்கிறதும் அவர் தான், பைத்தியமாக்குறதும் அவர் தான். அப்போது இந்த புதன் எப்பெல்லாம் பைத்தியமாக்குவார், எதன் மேலெல்லாம் நம்ம பற்று அதிகமாக வைக்கிறோமோ அதன் மேலே நம்மளை பித்து அதிகப்படுத்தும் போது நம்ம மனநலத்தில் ஒரு மாற்றத்தை கொடுத்துரும். அதனால் இந்த கும்பலகனம் இந்த புதன் பயிற்சியில் நம்ம சொல்லக்கூடிய பரிகாரம் என்னென்னா, உங்களுடைய உணர்வுகளுக்கு இடம் கொடுத்துடாதீங்க. உணர்ச்சி பூர்வமான முடிவுகளை இந்த மாதங்களில் எடுத்துடாதீங்க. ரொம்ப சென்சிட்டிவாக இருக்காதீங்க. யாரையும் முழுசாக நம்பாதீங்க. யாரையும் நம்பாமையும் இருக்காதீங்க. அகழாமல் அணுகாமல் தீக்காய்வார் போலன்னு சொல்லுவாங்க. பட்டும் படாமலும் நம்ம எப்படி குளிர்காயிரமோ அந்த மாதிரி தான் இப்போ நம்ம நடந்துக்கணும். ரொம்ப நெருக்கமாகவும் போயிடக்கூடாது, ரொம்ப விலகியும் இருந்துடக்கூடாது அப்படிங்கிறது. அப்போ இந்த நேரத்தில் உங்களுக்கு இந்த ஜூலை மாதம்
புதன் ரொம்ப நல்ல அமைப்பில் இருக்கார். இந்த ஜூலை மாதம் நீங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கிற மாதிரி தோணும். அந்த 15 நாள் அவங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை கூட கொடுக்குது. அதே இது ஆகஸ்ட் மாதம் இந்த கடகத்துக்குள்ள புதன் பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டங்கள் தான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தும், வருத்தும், அவமானப்படுத்தும், உடல் ஆரோக்கியத்தில் பாதிக்கும், இந்த மாதிரியான பிரச்சனைகளை உங்களுக்கு கொடுக்கும். அதனால இந்த கடகத்தில் வரக்கூடிய புதனுக்கு சஞ்சரிக்கக்கூடிய காலம் ஆகஸ்ட் மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஏதாவது ஒரு மருத்துவ உதவி தேவைப்படுறவங்களுக்கு அவங்களால முடிஞ்ச மருத்துவ உதவி பண்ணலாம். இல்லைங்க மருத்துவ உதவி பண்ணுற அளவுக்குலாம் எனக்கு வாய்ப்பு இல்லைங்கிறவங்க, இப்போ உடம்பு சரியில்லாதவங்க துணைக்கு ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு கூட ஆள் இல்லாமல் இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்கள ஒரு நாள் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி, அதுவும் புதன்கிழமையாக இருந்தால் ரொம்ப நல்லது, அல்லது திங்கக்கிழமையாக இருந்தால் ரொம்ப நல்லது, அவங்கள அந்த ஒரு நாள் லீவ் போட்டு நீங்கள் ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க. வெரி குட். ஒரு மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வாங்க. அது உங்களுக்கான சிறந்த பரிகாரமாக இருக்கும். நம்ம கோயிலுக்கு போய் நம்ம வழிபாடுகள் செஞ்சு நம்ம புண்ணியத்தை தேடிக்கிறதை விட இந்த பரிகாரங்கள், ஏன்னா நம்ம யாரையோ துன்புறுத்தி இருக்கோம், அதனுடைய விளைவை தான் நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். இப்போ அவங்களுக்கு நம்ம வேற யாருக்கா போகிறதுக்கு இப்படி ஒரு ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தன் பிள்ளை தன்னால் வளருங்கிற மாதிரி மற்றவங்களுக்காக நம்ம மருத்துவ உதவி செய்யும் போது நமக்கு ஆரோக்கியம் மேம்படும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு அந்த புதன் வந்து கடகத்தில் இருக்கும்போது ஆகஸ்ட் மாதம் நமக்கு சில உடல் ஆரோக்கியம் சம்மந்தமான பிரச்சனைகளை தருவார். இதை நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கிட்டோம். நம்ம ஆஸ்பத்திரிக்கு போகணுங்கிறது விதி. இப்போ யாரையாவது கூட அழைச்சிட்டு போனோம்னா அதுவே அந்த விதியை நம்ம மீறின மாதிரியும் இருக்காது, அதுக்குள்ளே கட்டுப்பட்ட மாதிரியே நல்ல ஒரு பரிகாரம் மேம். அது என்ன ஒரு மணி நேரம் வேலையை விட்டுட்டு அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகிறதுன்றது அது ஒரு ரொம்ப நல்ல விஷயம் தானே. மாணவர்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது மேம்? படிப்புக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்ப நல்லாவே இருக்குது. அது கடகத்தில் வரும்போது ஆகஸ்ட் மாதம் மட்டும் கல்வியில் கொஞ்சம் ரொம்ப டல்லாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. இவங்களுடைய புத்திசாலித்தனம் எப்படி இருக்கும்னா, சில குதர்க்கவாதிகள்னு சொல்லலாம். இந்த கும்பம் மட்டும் என்ன சொல்லுவோம்னா, சில நேரங்களில் இவங்கள மாதிரி நல்லவங்க யாருமே கிடையாது, சில நேரங்களில் இவங்கள மாதிரி குதர்க்கவாதிகள் யாருமே கிடையாது. அந்த மாதிரி குதர்க்கமாக யோசிக்கக்கூடிய தன்மையெல்லாம் இந்த ஆகஸ்ட் மாதம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால் ஆகஸ்ட் மாதம் தயவு செஞ்சு மற்றவங்க மனசு புண்படும்படியாக நீங்கள் எந்த செயலையும் செஞ்சிடாதீங்க. செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அந்த சித்த பிரம்மை அப்படிங்கிறத வச்சு செஞ்சிடும். இப்போ அதனால் அடுத்தவங்க மனசு புண்படாமல் அவங்க மனசுக்கு மருந்து கொடுக்க முடியுமா? யாராவது ரொம்ப கவலையில் வர்றாங்க, மன அழுத்தத்தில் வர்றாங்க, அவங்கள உட்கார வச்சு டைம் போனாலும் போயிட்டு போகுதுன்னு கவலைப்படாதீங்க, இதெல்லாம் ஒரு பெரிய கஷ்டமா அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னேல கஷ்டப்பட்டவங்க உதாரணங்களை எடுத்து சொல்லி, ஒன்றும் இல்லை, உலகத்திலேயே ரொம்ப நல்லவன்னு சொல்லக்கூடிய ஹரிச்சந்திரன் படாத கஷ்டமா நம்ம. ஆமாம், கரெக்டு தான். ஒரு அரசனாக இருந்து எவ்வளோலாம் சீரும் சிறப்புமோட வாழ்ந்தவர், அவர் படாத கஷ்டத்தையே நம்மெல்லாம் படுறோம். அப்போ அந்த உதாரணங்கள் எல்லாம் நம்ம எடுத்துக்கும் போது அந்த கஷ்டம், ஒரு கஷ்டத்தை சின்னதாக்கணும்னா என்ன பண்ணணும், அதை விட பெரிய கஷ்டத்தை முன்னாடி வச்சோம்னா இந்த கஷ்டம் சின்னதாக தெரியாது, அவ்வளோதான். அதனால் அதை பயன்படுத்திக்கிட்டாலே போதுமானது. இவங்க கோயிலுக்கு போகிறத விட அடுத்தவங்களுக்கு உபயோகமாக செஞ்சாங்கன்னா, ஏன்னா குடம் இது, அந்த குடம் தன்வந்திரி கையில் இருக்கக்கூடிய மருத்துவ குடமாக கூட இருக்கும். அதனால் இவங்க எந்த அளவுக்கு அடுத்தவங்களுக்கு உபயோகமாக இருக்காங்களோ அந்த அளவுக்கு நன்மை. தேங்க்யூ மேம். நல்லா அழகாக சொன்னீங்க மேம். இந்த ராசிக்கு சூப்பரான ஒரு பதிவு. அதாவது என்னென்னா, மக்களுக்கு வந்து இப்போ என்ன பண்ணணும், நம்ம எந்த பரிகாரம் பண்ணணும், நம்ம வாழ்க்கை எப்படி, எப்போ கஷ்டத்துலேருந்து வெளியில் வருவோம், எப்போ கடன்லேருந்து வெளியில் வருவோன்னு நிறைய மக்கள் வந்து தவிச்சிட்ருக்காங்க. நம்ம ஜோதிடர் யுகம் சேனலை பார்த்து நிறைய பேர் வந்து நிறைய பரிகாரங்கள்லாம் பண்ணி, உங்களுடைய இன்டர்வியூலாம் பார்த்து, உங்களுடைய நீங்கள் சொல்கிறீங்கல்ல அந்த ஒரு பரிகாரத்தெல்லாம் பார்த்து அவ்வளோ சந்தோஷம் எல்லாருக்குமே. அந்த கமெண்ட்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இதான் நான் உங்ககிட்ட சொல்கிறது. எங்கள் வீடியோவை எங்கள் ஜோதிடர் யுகம் சேனலில் நீங்கள் எந்த வீடியோ பார்த்தாலும் ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு நிறைய பரிகாரங்கள், நீங்கள் எப்போ எச்சரிக்கையாக இருக்கணும், எந்த நாட்களில் நீங்கள் அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நிறைய நம்ம ஜோதிடர்கள்லாம், சாந்தி தேவி மேடம்லாம் சூப்பராக சொல்லிகிட்ருக்காங்க. எல்லாத்தையும் நீங்கள் பதிவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா, ஒருவேளை உங்கள் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் சாந்தி தேவி மேடத்தை வீடியோவில் வந்து நம்பர் எடுத்து அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறது ஒன்று நேரில் போய் சந்தித்து பாருங்கள். நேரில் பார்த்தா தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, என்ன பரிகாரம் சொல்கிறாங்க, உங்களுக்கான பதிவு என்ன, உங்களுக்கான விஷயங்கள் என்னன்னு உங்களுக்கு நல்லா புரியும். இல்லைங்க நான் ரொம்ப தூரத்தில் இருக்கேன், வர முடியல அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் காண்டாக்ட் பண்ணலாம். ஆன்லைன்லேயும் கன்சல்டன்ட் இருக்குது, நீங்கள் ஆன்லைன்லேயும் பார்த்து அவங்க சொல்கிற எல்லா விஷயங்களையும் நோட் பண்ணி பரிகாரம்லாம் பண்ணி சந்தோஷமாக நீங்கள் ஹாப்பியாக நிம்மதியாக கடன் இல்லாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறதுக்கு அவங்க நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேவா? அடுத்தது இன்னும் ஒரு விஷயம், ஒரு அருமையான சந்தோஷமான ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க ஜாதகம் சொல்லி கொடுக்குறாங்க.
ஜாதகம் நீங்கள் படிச்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவங்கக்கிட்ட கற்றுக்கலாம். ஒரே மாதம்தான், அதுவும் நேரில் வர வேண்டியதில்லை, ஆன்லைன்லேயே அவங்க 1 மந்த்லேயே உங்களுக்கு ஜாதகத்தை கற்றுக் கொடுத்துக்கலாம். அப்புறம் என்னங்க, நீங்கள் எந்த ஜோதிடரையும் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கலாம். உங்கள் ஃபேமிலி வரைக்கும் நீங்களே ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கே நீங்கள் என்ன வேணாலும் தெரிஞ்சுக்கலாம். அதனால் நீங்கள் கற்றுக்கணுன்னு பிரியப்படுறவங்க எங்கள் சாந்தி தேவி மேடத்தை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.